திருப்புகழ் 384. அமுதம் ஊறு சொல்லாகிய தோகையர் பொருள் உளாரை என் ஆணை உன் ஆணை என் அருகு வீடு இதுதான் அதில் வாரும் என் உரை கூறும். அமுதமூறு சொல்லாகிய தோகையர் பொருள் உளாரை என் ஆணை உன் ஆணை என் அருகு வீடு இதுதான் அதில் வாரும் என்று என் உரை கூறும். வாரும் என் உரை கூறும். வாரும் என உரை கூறும். அசடு மாதர் குவாது சொல் கேடிகள் தெருவின் மீது குலாவி உலாவிகள் அவர்கள் மாயை படாமல் கெடாமல் நின் அருள் தாராய். அசடு மாதர் குவாது சொல் கேடிகள் தெருவின் மீது குலாவி உலாவிகள் அவர்கள் மாயை படாமல் கெடாமல் நின் அருள் தாராய். குமரி, காளி, வராகி, மகேசுரி, கௌரி, மோடி, சுராரி, நிராபரி, கொடிய சூலி, சுடாரணி, யாமளி, மகமாயி, குரல் உரூப முராரி சகோதரி, உலகதாரி, உத்தாரி, பராபரி, குரு பராரி, விகாரி, நமோகரி, அபிராமி, சமரநீலி, புராரிதன் நாயகி, மலை குமாரி, கபாலி, நன்னாரணி, சலிலமாரி, சிவாய மனோகரி, பரயோகி, சௌரி, பீரி, முன்னீர்விட போஜனி, திகிரி மேவு கையாளி செய்யாள் ஒரு சகல வேதமும் ஆயினதாய் உமை அருள் பாலா. சகல வேதமும் ஆயின தாய் உமை அருள் பாலா. திமிதமாடு சுராரி நிசாச்சரர் முடிகள் தோறு கடாவி இடே ஒரு சில பசாசு குணாலி நினாம் உணவிடும் வேளா. திரு உலாவு சோணேசர் அண்ணாமலை முகில் உலாவு விமான நவோநிலை சிகர மீது குலாவி உலாவிய பெருமாளே. சமர நீலி புராரி தன்னாயகி மலைக்குமாரி கபாலி நன்னாரணி சலிலமாரி சிவாய மனோகரி பரயோகி சௌரி வீரி முனீர்விட போஜனி திகிரு மேவு கையாளி செய்யாள் ஒரு சகல வேதமும் ஆயின தாய் உமை அருள் பாலா. திமித மாடு சுராரி நிசாச்சரர் முடிகள் தோறு கடாவி இடே ஒரு சில பசாசு குணாலி நினாம் உணவிடும் வேளா. திரு உலாவு சோணேசர் அண்ணாமலை முகில் உலாவு விமான நவோநிலை சிகர மீது குலாவி உலாவிய பெருமாளே. குமரி, காளி, வராகி, மகேஸ்வரி, கௌரி, மோடி, சுராரி அசுரரை முதன்மை இழக்கச் செய்தவள், கொடிய சூலி ஒளிமயமானவள், சியாமள நிறமுடையவள், மகமாயி, குறுகிய வடிவம் கொண்ட திருமாலினுடன் பிறந்தவள், உலகத்தை தாங்கி காப்பவள், கொடை குணம் உடையவள், முதன்மை உடையவள், குபேரனான சிவனுக்கு கண் போன்றவள், வேறுபாடுகளை கொள்பவள், வணங்கப்படுபவள், அழகை உடையவள், போரிடவல்ல துர்க்கை, திரிபுரங்களை எரித்தவரின் பத்தினி, பர்வதராஜனின் மகள், கபாலத்தை ஏந்தியவள், நல்ல நாரணி, நீர் பொழியும் மழை போன்றவள், சிவ தொடர்புள்ள விரும்பத்தக்கவள், சிவாய மனோகரி, பராசக்தி, யோகி, பேராற்றல் உடையவள், வீரமுடையவள், கடலில் தோன்றிய நஞ்சை உண்டவள், சக்கரத்தை உடையவள், இலக்குமி, ஒப்பில்லாத வேதமாய் நிறைந்த அன்னை, உமையாகிய அம்மையார் பெற்ற மகனே. ஆரவாரம் செய்து போராடிய தேவர்களின் பகைவர்களான அரக்கரின் முடிகள் தோறும் ஆயுதங்கள் படுமாறு செலுத்தி வைத்து அங்கு கூடி பொருந்திய சில பேய்கள் குணலையிட்டு ஆரவாரத்துடன் கூத்தாடி ஊனை உண்ணுமாறு செலுத்திய வேலை உடையவனே. அழகு பொருந்திய சொணேசரின் திருவண்ணாமலையில் மேகம் பொருந்தி உலவும் கோபுரத்தில் 9 நிலைகளின் உச்சியில் விளக்கமுற்று உலவும் பெருமாளே. விலைமாதர் அமுதமானது ஊறி வருவதைப் போல் இனிய சொற்களை உடைய மயில் போன்ற மங்கையர் பொருள் உள்ளவரை என் மீது ஆணை உன் மீது ஆணை என்னை விட்டு போகக்கூடாது என் வீடு அருகில் உள்ளது அங்கே வாருங்கள் என்று பேசும் மூடப்பெண்கள் குதர்க்கம் பேசும் கேடு அடைவோர் தெருவில் உலவுபவர் என்ற அத்தகையரின் மாயை என் மீது தாக்காமலும் நான் கெடாமலும் இருக்க உன் திருவருளை தந்து அருள்க. திருவருளை தந்து அருள்வாயாக என்றவாறு. குணலை என்பது ஒரு வகை கூத்து.